ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம் கடவுள் இந்த வெறுமையான உலகத்தை எப்படி படைத்தாருன்னு. இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த அழகான உலகத்துல எதி நிமித்தமாக பிரச்சனை, துக்கம், அழுகை, பாவம், மரணம் வந்தது என்று. தேவன் அழகான உலகத்தை படைத்து ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை அமைத்தார். அந்த தோட்டம் இவ்வளவு அழகாக இருந்தது தெரியுமா? பல வகையான வர்ணவர்ணமான பூக்கள், செடிகள், சுவை நிறைந்த பழங்கள் என அங்கே எல்லாம் வளர்ந்தன. அந்த தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்துக்குதான ஜீவ விருட்சத்தின் கனியையும் தேவன் உண்டாக்கினார். தோட்டத்தை பராமரித்து ஆண்டு கொள்ள தேவன் முதலாக சிருஷ்டித்த மனுஷனான ஆதாமையும் மனுஷியான ஏவாளையும் அந்த தோட்டத்திற்கு அனுப்பினார். தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்கதான ஜீவ விருட்சத்தின் கனியை மற்றும் புசிப்பதற்கு தடை செய்தார். அந்த மரத்தில் உள்ள கனியை நீங்கள் புசிக்கும் நாளில் இறந்து விடுவீர்கள் என்று கடவுள் ஆதாமை எச்சரித்தார். ஆதாமும் ஏவாளும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். அதற்கு பின்பு ஒரு நாள் ஏவாள் தனிமையாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் தந்திரமுள்ள சர்ப்பம் ஒன்று வந்து ஏவாளிடம் நன்மை தீமை அறியத்துக்குதான விருட்சத்தின் கனியை பற்றி கேள்வி கேட்க தொடங்கியது. சர்ப்பம் ஏவாளிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனியையும் நீங்கள் புசிக்கலாம் என கடவுள் சொன்னாரா என கேட்டது. ஏவாளோ, ஆமாம், எல்லா கனியையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்துக்குதான ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க கூடாது. அதை புசிக்கும் நாளில் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என கடவுள் சொன்னார் என சொன்னார். உடனடியாக சர்ப்பம் கடவுளுக்கு முரணாக, இல்லை, நீங்கள் நிச்சயமாக சாக மாட்டீர்கள். நீங்கள் அதை உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்கள் நன்மை தீமைகளை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று ஏவாளை வஞ்சித்தது. அப்பொழுது ஏவாள், ஆஹா, இந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு எவ்வளவு இன்பமாக இருக்கிறது என கண்டு உடனே அந்த கனியை பறித்து புசித்தது மட்டுமல்லாமல் புருஷனாகிய ஆதாமுக்கும் கொடுத்தாள். அந்த கனியை புசித்ததும் அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையை மீறியபடியால் ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். கடவுள் தோட்டத்தில் உலாவி ஆதாமை கூப்பிட்டு, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாமோ என்ன சொன்னாரு தெரியுமா? நான் நிர்வாணியா இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என சொன்னார். அப்பொழுது கடவுள் கேட்டார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தது யார்? புசிக்க வேண்டாம் என நான் உனக்கு விளக்கின கனியை புசித்தாயோ என்றார். ஆதாம், ஆம், ஏவாள் எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். கடவுள் ஏவாளை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்டார். ஏவாளோ, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்றார். அப்பொழுது கடவுள் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டு கடவுள் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமையால் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை அனுப்பிவிட்டார். இந்த கதையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், கடவுள் ஒரு அழகான வாழ்க்கையையும் நாம் செல்லும் வழியையும் எங்களுக்கு காண்பிப்பார். நாங்கள் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் வேறு வழியை தெரிந்தெடுக்கும் போது நித்திய ஜீவனை இழந்து பாவம் எனும் மரணத்துக்குள்ளாக கடந்து போவோம். ஆமேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணுங்க. இதே மாதிரியான அநேக கதைகளை கேட்க விரும்புனீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.